தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் திமுகவினரும் அவர்கள் கூட்டணியினரும் இந்த ஆட்சியின் தோல்வியை திசை திருப்புகின்ற விதமாக, இந்த கவர்மெண்ட் ஃபெயிலியரை திசை திருப்புகின்ற விதமாக இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லி கோயபல்ஸ் மாதிரி திரும்ப திரும்ப ஒன்றை சொல்லி உண்மையாக்குவதை போல 65 உண்மையிலேயே அப்ப காங்கிரஸ் ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் இந்தியை திரிக்க பார்க்கின்ற பொழுது மக்கள் ஒன்று திரண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களை ஆதரித்தார்கள். இப்ப மீண்டும் மொழிப்போருக்கான தேவையும் இல்லை. ஏன்னா இங்க ஒன்றும் மத்திய அரசாங்கம் ஹிந்தி அங்க ஒன்றும் திணிக்கவும் இல்லை. இந்த கால சூழ்நிலைக்கு மூன்றாவதாக ஒரு மொழியை பள்ளிகள்ல மாணவர்களுக்கு பயிற்றுவீங்கள்னு அவங்க சொல்றாங்க. அதுதான் அவங்க தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிறத. அது வேணாம்னா எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும். ஏன்னா இவங்க சொன்னாலும் சொல்லலாலும் சிபிஎஸ்இ ஸ்கூல்கள் மற்ற பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் 3 மொழி கொள்கையை அவங்க செயல்படுத்துவார்கள். ஆனா அரசு பள்ளிகள்ல, தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல வேண்டாம் என்று சொன்னா நீங்க எங்களுக்கு தமிழும் ஆங்கிலம் மாத்திரம் போதும்னு சொல்லிட்டு நம்ம தொடர வேண்டியது தானே. உங்களுக்கு நிதி வேண்டும்னா பிரைம் மினிஸ்டரை போய் சந்தித்து இங்க உள்ள நிலைமையை சொல்லி, இங்க மக்கள் இருமொழி கொள்கையை விரும்புகிறார்கள் பெரும்பாலான மக்கள் சொல்லி, அதற்கான நிதியை அரசு பள்ளிகளுக்கு கொடுக்கணும். உங்க பாலிசி படி 3 மொழி இல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் நிதியை நிறுத்தாமல் கொடுங்கள் என்று அவரிடம் கேட்டு பெற வேண்டுமே தவிர, இங்க ரோட்ல நின்றுகிட்டு தெரு தெருவா முதலமைச்சரும் மற்ற அமைச்சர்களும் திமுகவினரும் போர் வந்துட்டுன்னு கத்துறது கேலி கூத்தாகத்தான் மக்களும் பார்க்கிறார். 3 மொழி கொள்கையை இல்ல புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய ஒரு 5000 கோடியை தரப்படும் அப்படின்னு மத்திய அமைச்சரும் சொல்றாரு. அவங்களும் இதுல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கணும்னு, ஒரு பொதுப்பட்டியல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றத மத்திய அரசு பண்றது நியாயம் நீங்க பாக்குறீங்க? இல்ல சார், தேசிய கல்விக் கொள்கைப்படி உங்களுக்கு நிதி வேண்டும் என்றால், மத்திய அரசு நிதி வேண்டும் என்றால், அதுவும் சட்டம் நிறைவேற்றி தானே கொண்டு வந்திருக்காங்க. மத்திய அரசு ஒரு ஆர்டர் கிடையாது, அது ஜிஓ கிடையாது. அது பார்லிமெண்ட்ல நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் மூலம் அதை இன்றைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 3வது மொழியாக ஏதாவது ஒரு மொழியை மக்கள் படிக்கட்டும், அது கம்யூனிகேஷனுக்கு இந்த காலகட்டத்தில் பயன்பெறும் என்று எல்லா மாநிலங்களிலும் நடைபெறுகிறது. இங்க தமிழ்நாட்டு மக்கள் வேண்டாம் என்கிற நிலைப்பாடு எடுக்கும் போது, ஏன்னா இங்க பேரறிஞர் அண்ணாவின் ஆட்சி காலத்திலிருந்து 68 நினைக்கிறேன் இருமொழி கொள்கை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இங்க தமிழ் ஆங்கிலம் படித்து இன்றைக்கு மற்ற மாநிலங்களிலும் சரி